இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கொத்துக்கறி பரட்டல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு புடலங்காய் நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கையளவு கடலைப்பருப்பு வந்து ஒரு விசில் விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். 4 சில்லு தேங்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிடும். அடுப்பை சிம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் கறியை நல்லா கொத்தி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆட்டுக்கறியை நல்லா கொத்தி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இந்த கறி இதோட சேர்த்துடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலே இந்த கறி நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். புடலங்காய் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டு பொரியல் கூட்டெல்லாம் செய்யும்போது அந்தளவுக்கு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொத்துக்கறி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு இந்த ரெசிபி வந்து காலி ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதே எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கொத்துக்கறி வேகிறதுக்கு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம புடலங்காவை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கொத்துக்கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதோட சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். இப்போ இதை வந்து சிம்லே வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் புடலங்காவை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கறியும் புடலங்காவும் ஒன்றா சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஒரு 4 சில்லு தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி புடலங்காய் கொத்துக்கறி பெரட்டல் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பரான புடலங்காய் கொத்துக்கறி பெரட்டல் நமக்கு ரெடி ஆகிடும். சூப்பரான சைட் டிஷ் புடலங்காய் கொத்துக்கறி பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.